ஹலோ நம்பி வெல்கம் பேக் டு சரண்டா. இந்த வீடியோவில் நம்ம 2024 ஒரு ஆரோ ஜானர் ரிலீஸ் ஆன நைட் ஸ்விம் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். நைட் ஸ்விம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ ஒரு பேஸ்பால் பிளேயர். உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவர் பேஸ்பால் மேட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். சரி, நம்ம ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னா சொந்தமாக வாங்குறாரு. அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவரோட உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிற மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எது மூலியமானா, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூல் இவர் குளித்ததுக்கப்புறம் அவர் உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. சரி, நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு தினமும் இதை கண்டினியூ பண்ண அவரே அறியாமல் ஒரு பேயால் இவர் பார்த்தீங்கன்னா பொசஸ் ஆகுறாரு. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, அவரோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்றதா இந்த படத்தோட ஸ்டோரியே. எனக்கு இந்த படம் ஒரு ஓகேவான மூவியாக தான் தெரிஞ்சுது. இந்த படத்தோட கதை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் வான் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதனால இந்த படத்து மேலே எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. ஜேம்ஸ் வான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான கதையாக தான் இருக்குன்னு சொல்லி நான் நம்பி இந்த படத்தை போய் பார்த்தேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஓகேவான ஃபீலிங்காக தான் தெரிஞ்சுது. ஒரு நல்ல ஸ்டோரியை ரொம்ப சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. மற்ற ஹாரர் படங்களை வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பேயை காமிப்பாங்க. இதில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் பேய் இருக்கிற மாதிரி காமிச்சு அதுக்கு நல்லாவே ஒரு பேக் ஸ்டோரி டெப்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்கன்னா இது ரொம்ப பெட்டரான ஒரு மூவியாக வந்திருக்கும். பட் இவங்க பண்ண அந்த கான்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி நமக்கு புரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற ஒரு பேயை காமிப்பாங்க. அது பேயா இல்லை மான்ஸ்டரா இல்லை டீமனா அது எதுவுமே நமக்கு சரியாக தெரியாது. ஏன்னா அதோட லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுலேயும் நமக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுது. ஏன்னா இது ஆரம்பத்தில் இவங்க ஒரு மாதிரி சொல்லிவிட்டு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி முடிச்சிருப்பானுங்க. அது நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் நமக்கு கண்ணில் படுது. படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மி தான், 15 மில்லியன் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓகே, இந்த கதை பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க, டீசெண்டாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே ஓவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டரை ஓகேன்ற மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த படத்தோட ஹீரோவை பற்றி சொல்லணும். ரேன்ற ஒரு கேட்டில் ஒரு ஹீரோ நடிச்சிருப்பார். அவரை பார்க்கும்போது 2005 அமிட்டிவிலி ஆரோன்னு சொல்லி ஒரு பேய் படம் வந்திருக்கும். அந்த படத்தில் நம்ம ரயன் ரெனால்ட்ஸும் இதேமாரி தான் ஒரு பேயால் பொசஸ் ஆகி அவரோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவார். அதேமாதிரியான ஒரு சில சம்பவங்கள் இந்த படத்தில் நடக்கும். அந்த படம் பார்க்கும்போது ரயன் ரெனால்ட்ஸோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் பொசஸ் ஆகிருக்கான்றது நமக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். எப்படி தான் இவங்ககிட்ட அவங்க ஃபேமிலி இவங்ககிட்ட தப்பிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பதப்பதப்பு நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேயால் பொசஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. பயப்படுறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியலாத அளவுக்கு தான் நடிச்சிருக்காரு. நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் நிறையவே கொடுத்துருப்பாரு. பட் இந்த படத்தில் சிஜிஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சுத்தமாக செட் ஆகலை, அதை கம்மி பண்ணியிருக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. எஸ்எஃப்எக்ஸுமே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் நடக்கிற மாதிரியான காட்சிகளில் சினிமாட்டோகிராஃபி நிறையவே டிஃப்ரெண்ட்டான கேமரா ஆங்கிள்ஸில் காமிச்சிருக்காங்க. தண்ணி மேலே இருக்கிற மாதிரியும் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியுமே சேமாக ஒரே ஷாட்டில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தண்ணிக்குள்ளே நடக்கிற சீக்வன்சஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் நமக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்துது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரே குழப்பமாக இருக்குது. படம் ஆரம்பித்து ஒரு 1/2 hour பார்த்தோன்னா க்யூரியாசிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த தண்ணிக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறது பேயா இல்லை அமானுஷமான டீமனா அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா எழும்பும். ஆரம்பத்தில் ஒரு 30 minutes பார்த்தீங்கன்னா நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோனஸ் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஜம்ப்ஸ்கேர்ஸன்ஸு 2-3 சீக்வன்சஸ் இருக்குது. பட் பெருசாக நம்மளை பயமுத்துற மாதிரி இல்லை. அந்த பேய் வராமலே ஒரு சில சீக்வன்சஸ்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த பேய் வந்ததுக்கப்புறம் நமக்கு பயம் சுத்தமாக இல்லை. இந்த மாதிரி இந்த படத்தில் குறைகள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் ஒரு வாட்சபிள் மூவி தான் இது. மற்ற ஹாரர் படங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்விம்மிங் பூலில் பேய் இருக்கிற மாதிரி காமிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு IMDbலேருந்து 4.7 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ ஓகே, உங்களும் எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது, இல்லை நான் சொன்ன ஏதாச்சும் விஷயங்களில் தப்பாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே நண்பா, இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் டாட்டா பாய், see you.